போதும். ஓகே, இன்னைக்கு லைவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட், வேண்டுகோள். லைவில் இருக்கிற நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் விசிட் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோக்கள்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லா இருக்கிற வீடியோக்களுக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் 100 ஷேருக்கு சமம். அதுக்காக அடிக்கடி லைக் போடுங்கன்னு கேட்குறது. ஓகே, நம்ம மக்கள் வந்துட்டாங்க. லைவ் ஆரம்பிச்சிடலாமா? ஓகேங்க, நம்ம வேலைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப் அண்ட் டவுன் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. போயிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வெயிக்கானமாக பார்த்து தான் ட்ராவல் பண்ணி போகிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே. ஆனால் ஆப்போசிட்டில் வர்றவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த ஒரு 3 சந்திப்பு, 2 சந்திப்பு, 4 சந்திப்புகள் பார்த்திங்கன்னா சர்ருன்னு உள்ளே வருவாங்க. வாயில்லா ஜீவன்கள், ஆடு மாடுகள் பார்த்திங்கன்னா ஓரத்தில் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கும். நம்ம போகும்போது திடீர்னு உள்ளே வந்துடும். எல்லாமே நமக்கு பாதகமாக தான் அமையும். திடீர்னு கீழே தள்ளுற மாதிரி, ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே 2 வீலரில் இருந்தாலும் சரி, 4 வீலர், அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, டிரைவிங் பண்ணுறவங்க தயவு செஞ்சு 360 டிகிரி நம்ம சுற்றி நம்ம போகிறது கரெக்டான ரூட்டாக இருந்தாலுமே ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வராங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ 360 டிகிரி நம்மளை சுற்றியுமே எல்லோரும் கரெக்டாக வராங்களா, ஆப்போசிட்டில் வண்டி வருதா, பின்னாடி வண்டி வருதா, முன்னாடி சைடில் எல்லாம் பார்த்துட்டு மட்டும்தான் நம்ம போக வேண்டிய பாதையை கடந்து போகணும். அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் பார்க்க போனேங்க, திருச்சி கோவை ரோடுங்க. அந்த ஹைவேயில் நான் வேலைக்கு போகிற கடை அங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. டெய்லி மினிமம் ஒரு விபத்து 2 விபத்தாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துடும். ஸோ காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஹைவேயில் வர்ற வண்டி ஸ்பீடாக வரத்தான் செய்யுங்க. அவங்க எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிறவங்க அவங்க 100, 120 போகத்தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இடையில போகிறவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து தான் போகணும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, நாம் மட்டும் கிடையாது. நம்ம குடும்பம் இருக்குது, உறவினர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் மனசில் வச்சு தயவு செஞ்சு ரெக்வெஸ்ட்டு தான், இது கட்டளை இல்லை, அப்புறம் அட்வைஸும் கிடையாது, இது ஒரு ரெக்வெஸ்ட். என்னோடய குடும்பமாக எல்லாத்தையும் நினச்சி நான் கேட்குற ஒரு ரெக்வெஸ்ட். வண்டிகளில் போகும்போது சைக்கிளாக இருந்தாலுமே சரி, இப்போலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தால் ஒரு எந்த வண்டி 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, ஸ்பீடாக போகிறது ஒரு கெத்துன்னு நினச்சிட்டு ஸ்டார்டிங்கே எடுத்துவிட வேண்டியதாங்க. மினிமம் 80, 100 அந்த மாதிரி தான் போகிறாங்க. மற்றவங்க உயிரை பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. ஆனால் அதே நமக்கு கூட விபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்காக தான் போகிற எல்லாருமே கரெக்டாக போயிட்டோம்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை. அதான் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டில் இதுதான் முக்கியம். பார்த்தா ரம்பம் போடுற மாதிரி தான் இருக்கும், எல்லோரும் சொல்கிற விஷயந்தான். இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய நடக்கும்போது, தவறுகள் நடக்கும்போது அந்த தவறுகளில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா எந்த தொந்தரவுமே கிடையாது.